Welcome back to UPSC COC Learners Tamil channel. ப்ரீவியஸ் கிளாஸில் நம்ம ஜூன் மந்த்க்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தோம். அதில் பர்டிகுலராக ஆர்ட் அண்ட் கல்ச்சர் பார்த்து முடிச்சாச்சு. இந்த வீடியோவில் நம்ம ஹிஸ்ட்ரி அண்ட் சொசைட்டி அண்ட் சோஷியல் இஷ்யூஸ் சேர்த்து பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன், நியோலித்திக் ஏஜ் ராக் கார்விங்ஸ் டிஸ்கவரி. ஸோ என்ன சொல்கிறாங்கனாக்கா, கோவாவில் இருக்கக்கூடிய சத்தாரி தாலுக் மௌக்சி வில்லேஜில் ஒரு ஏன்ஷியன்ட் ராக் கார்விங்ஸை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது ஒரு ராக்கில் வந்து ஹார்டான மெட்டீரியல் வச்சு செதுக்கணும்னா அதை நம்ம ராக் கார்விங்ஸ்னு சொல்லுவோம். அது எந்த காலகட்டத்தை சேர்ந்ததுன்னு பார்த்தீங்கன்னா நியோலித்திக். இந்த ஏன்ஷியன்ட் ராக் வந்து குறிப்பிட்டு எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜர்மி ரிவர் பெட்டில். வெல், அந்த கார்விங்ஸ் என்ன மாதிரியான டிபிக்ஷன் இருக்குன்னு பார்ப்போம். ஜெபூஸ், புல்ஸ், ஆன்டிலோப்ஸ், ஃபுட் பிரிண்ட்ஸ், அப்புறம் கியூப்பியல். இப்போ இன்னும் ஃபர்தராக டீட்டெயிலாக போகிறதுக்கு முன்னாடி நியோலித்திக்னா என்னன்னு சொல்கிறேன். நியோன்றது புதுசு, நியூ. லித்திக்ன்றது ஸ்டோன், கல். ஸ்டார்டிங்கில் ஹியூமன் பீயிங்ஸ் எப்படி இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இடம்னு இருக்காது. அவங்க நோமேடிக்காக இருந்தாங்க. அதாவது ஒரு இடத்துல ஸ்டே பண்ணாமல் இடம் மாற்றிட்டே இருந்தாங்க. அவங்க கூடவே அவங்க ஹண்ட் பண்ணி அதுக்கப்புறமா ஒன்றா எல்லாத்தையும் சேர்த்து அப்புறமா சாப்பிடுவாங்க. அதை நம்ம ஹண்ட் அண்ட் கேதரர்ஸ்ன்னு சொல்லுவோம். இந்த மாதிரியான லைஃப் ஸ்டைல் நியோலித்திக் ஏஜில் அப்படியே மாற்றம் அடையுது. லைக் செட்டில்டு லைஃப், அக்ரிகல்ச்சர் ப்ராக்டிஸ் பண்ணுறது, இந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸ்லாம் நடந்தது தான் இந்த நியோலித்திக் ஏஜ். டைம் பீரியட் பார்க்கும்போது 10,000லேருந்து 2000 BC. புறாவட்டி டெம்பிள்னு ஒன்று இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 27 கியூபிள்ஸ் இருக்கும். அண்ட் கியூபிள்ஸ்னால் என்னன்ட்டு பிக்சர் ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அந்த புறாவட்டி டெம்பிளில் மொத்தம் 27 கியூபிள்ஸ் இருந்தது. அது பார்த்தோன்னாக்கா ஒரு ஸ்டார் கான்ஸ்டிலேஷன் சொன்னேன். அதாவது ஒரு ஸ்டார் பேட்டர்ன் அப்படின்னு நினச்சாங்க. பட் லேட்டராக 31 கியூபிள்ஸ் கண்டுபிடிச்சாங்க. இப்போது டோட்டலாக 31 கியூபிள்ஸ் எதை குறிக்குதுன்னு தெரியல. ஆல்சோ அந்த கியூபிள்ஸ் எதுக்காக பண்ணாங்க அப்படின்னும் ஐடியா இன்னும் தெரியல அவங்களுக்கு. இப்போது இந்த ஃபைண்டிங்ஸ் எல்லாம் என்ன மாதிரியான இம்பார்ட்டன்ஸ் கொண்டு இருக்குன்னு பார்ப்போம். நான் ஏர்லியர் சொன்ன மாதிரி நியோலித்திக்கில் வந்து அக்ரிகல்ச்சரல் ப்ராக்டிஸ் பண்ணாங்க. கூடவே இந்த கேட்டில்ஸ்லாம் வளர்க்கவும் ஆரம்பித்தாங்க, அதாவது மாடு. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னாக்கா ட்ரைடன்ட் கார்விங், TRIDENT. நான் அந்த டூல் வந்து உங்களுக்கு காமிச்சிருக்கேன் பாருங்கள். ஸோ இதை வச்சு அவங்க காவ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் இப்போ இது மோஸ்ட்டாக வந்து சிற்பி கையிலலாம் நீங்கள் பார்த்துருக்கலாம். இதை வச்சு அவர் தட்டி தட்டி அந்த சிற்பத்தை வடிவமைப்பார். இந்த ஏரியாவில் இந்த மாதிரியான டூல்ஸும் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இது வந்து அயன் ஏஜை குறிக்குது. ஸோ பர்டிகுலராக இந்த சைட் வந்து பல ஹிஸ்டாரிக்கல் பீரியடை கொண்டு இருக்குது. இப்போ நம்ம இந்த ஏரியாவில் முதன்மை குடியினர் யாராக இருந்தாங்கன்னு பார்ப்போம். அதாவது ஏர்லி செட்டிலர்ஸ், தாவத் கம்யூனிட்டி. இந்த தாவத் கம்யூனிட்டி பார்த்தீங்கன்னாக்கா டைரோல் குன்பி குரூப்பை சேர்ந்தவங்க. இவங்க மகாராஷ்டிராவில் செட்டில் ஆனவங்க. இவங்களோட முதன்மை தொழிலே பார்த்தீங்கன்னாக்கா அக்ரிகல்ச்சர். பர்டிகுலராக மகாராஷ்டிராவில் கந்தேஷி ரீஜனை சேர்ந்தவங்க. இப்போ நம்ம பேக் டு ஏர்லி செட்டிலர்ஸ் பார்ப்போம். ஸோ இந்த தவாத் கம்யூனிட்டிஸ் கூடவே சில அயன் ஸ்மித்ஸும் இருந்திருக்காங்க. அதாவது இரும்பு ரிலேட்டடாக வேலை செய்கிறவங்க தான் நம்ம அயன் ஸ்மித்ஸ்ன்னு சொல்லுவோம். இங்கே பாருங்கள், நான் இமேஜ் ஆட் பண்ணியிருக்கேன். இது ஜீபு, இது கியூபிள்ஸ் அண்ட் இது ஆன்டிலோப். நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர், பிர்சா முண்டா. இவர் இறந்து 124வது வருஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம அவரை பற்றி பார்ப்போம். இவர் ஒரு ட்ரைபல் லீடர், அதாவது பழங்குடியினரின் தலைவர். அது மட்டும் இல்லாமல் ரிலீஜியஸ் ரிஃபார்மர். இவர் சோட்டா நாக்பூரில் இருக்கக்கூடிய முண்டா ட்ரைபை சேர்ந்தவர். இப்போ ப்ரெசன்ட் டேயில் ஜார்க்கண்ட் அண்ட் ஒடிஷா ரீஜனை கவர் பண்ணும். இவர் எப்போ பிறந்தாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா November 15, 1875. நவம்பர் மாதம் 15ஆம் தேதி 1875 ஹுலிஹட்டு அப்படின்ற ஒரு வில்லேஜில் பிறக்கிறாரு. வெல், இந்த பிளேஸ் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா குண்டி அப்படின்ற பிரின்ஸ்லி ஸ்டேட்டுக்குள்ளே இருக்குது. பர்டிகுலராக முண்டாரிக்குள்ளே தான் இந்த ஹுலிஹட்டு வில்லேஜ் இருக்குது. இவர் பார்த்தீங்கன்னாக்கா மணி லெண்டர்ஸ், அப்புறம் பிரிட்டிஷ் கொலோனியல் டைம் பீரியட்லேருந்து பிரிட்டிஷர்ஸோட கொடுங்கோல் ஆட்சி, அப்புறம் ஜமீன்தார்ஸ், இவங்க எல்லாருமே முண்டா பீப்புள்ஸை வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஆல்சோ அவங்களோட ரீஜன்லேருந்து வேறு இடத்துக்கு மாற்ற சொல்லியிருந்தாங்க. இது எல்லாமே தான் அவரை மொத்தமாக மாற்றுச்சு இவங்களுக்கு எதிராக. அண்ட் ஆல்சோ பிர்சா முண்டா பற்றி படிக்கும்போது நம்ம உலுகுலன் மூமெண்ட் பற்றியும் படிக்கணும். இது எப்போ நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா 1899, 1899. இந்த மூமெண்ட்டில் வெப்பன்ஸ் அண்ட் குரில்லா வார்ஃபேர் யூஸ் பண்ணி ஃபாரினர்ஸை வெளியில் துரத்திருக்காங்க. ஆல்சோ அவர் அவங்களோட பீப்புளை வந்து இந்த மாதிரி பிரிட்டிஷ் லாவை ஃபாலோ பண்ணாதீங்க அண்ட் ரெண்ட்டும் பே பண்ணாதீங்க அப்படின்னு என்கரேஜ் பண்ணாங்க.
இந்த மாதிரி ஒரு மூமெண்ட்டை தொடங்கிறதுக்கு அவருக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்தது இந்த சர்தாரி அகிடேஷன். சர்தாரி அகிடேஷன்ன்றது பிரிட்டிஷர்ஸ் என்ன பண்ணாங்கனாக்கா அக்ரேரியன்ஸுக்கு வந்து ஃபோர்ஸ்ட் லேபரையும் அண்ட் ரெண்ட்டையும் இன்க்ரீஸ் பண்ணாங்க. இதனால கோவமடைஞ்ச அக்ரேரியன்ஸ், அதாவது அக்ரிகல்ச்சரை ப்ராக்டிஸ் பண்ணவங்கள நம்ம அக்ரேரியன்ஸ்னு சொல்லுவோம், அவங்க ஒரு மூமெண்ட் கொண்டு வந்தாங்க. இதில் ஏன் சர்தாரி அகிடேஷன்ஸ்னு சொன்னாங்கன்னா, இங்கேருந்து லீடர்ஸ் வந்து சர்தார் சேர்ந்தவங்க. அண்ட் இந்த சார்ட் அவுட் பண்ணுறதுக்கு சோட்டா நாக்பூர் டென்யூர் ஆக்ட்னு கொண்டு வந்திருப்பாங்க. Now let's go back to உலுகுலன் மூமெண்ட். இந்த சர்தார் அகிடேஷன் நடந்த டைம் பீரியட் பார்த்தோன்னாக்கா 1886லேருந்து 1890. இந்த டைமில் தான் முண்டா பார்த்தோன்னாக்கா சைபசா அந்த ரீஜனில் ஸ்பெண்ட் பண்ணார். சைபசா வந்து ஜார்க்கண்டில் இருக்கக்கூடிய ஒரு டவுன். ஸோ இதுதான் உலுகுலன் மூமெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான ஒரு அடித்தளமாக இருந்தது. இந்த உலுகுலன் மூமெண்ட்டுக்கு இன்னொரு பேர் இருக்குது, த கிரேட் டியூமில்ட். TUMULT. டியூமில்ட்டுன்றது கழகம்னு அர்த்தம். நாட்கள் போக போக இவர் ஒரு லீடராக வர ஆரம்பித்தார். மக்கள் எல்லாரும் திரட்டி ஆங்கிலேயருக்கு எதிராக வர ஆரம்பித்தாங்க. இது வரைக்கும் நம்ம அவரை லீடராக பார்த்தோம். இப்போது ரிலீஜியஸ் ரிஃபார்மராக பார்க்கலாம். இவர் புதுசாக ஒரு ரிலீஜியனை உருவாக்கியிருக்காரு. அதுக்கு பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிர்சைட், BIRSAIT. இதுக்கு இன்னொரு பேரும் இருக்குது, முண்டையிசம், கிசான்கிசம். இப்போ நம்ம பிர்சைட்டோட நோக்கம் தான் என்னன்னு பார்ப்போம். இதில் பிர்சா முண்டா பார்த்தோன்னாக்கா அவரையே கடவுளாக கருத ஆரம்பித்தாங்க. இவரை பகவான் கூப்பிட ஆரம்பித்தார். பகவான்ன்றது காடுன்னு அர்த்தம், கடவுள். ஆல்சோ தர்த்தி கா அப்பா, அதாவது ஃபாதர் ஆஃப் தி எர்த். இந்த மாதிரி பேரெல்லாம் சொல்லி நம்மளோட பிர்சா முண்டாவை அழைச்சாங்க அவரோட ஃபாலோவர்ஸ். இந்த மூமெண்ட்டோட நோக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா முண்டா ட்ரைப்ஸோடைய கஸ்டம்ஸ் அண்ட் பிலீஃப்ஸை திரும்ப கொண்டு வரணும். அதுதான் அவரோட முதன்மையான நோக்கமாக இருந்தது. ஆல்சோ முண்டா பீப்புள்ஸை ஒன்றா திரட்டி இவங்களுக்கு எதிரானவங்களை எதிர்க்கணும் அப்படின்றது தான் இந்த ரிலீஜியஸ் ரிஃபார்ம் மூமெண்ட்டோட நோக்கம். இப்போ நம்ம இவர் எப்படி இறந்தாருன்னு பார்ப்போம். இவர் வந்து ஜெயிலில் அடைச்சிடுறாங்க, ராஞ்சி ஜெயிலில். இப்போ ப்ரெசண்ட்டில் ஜார்க்கண்டில் இருக்குது. ஜெயிலில் இருந்த சமயத்தில் அவருக்கு உடல் நலம் குறைவால் ஜூன் 9th 1900 இறந்துடுறாரு. 25 வயசு அப்போ அவருக்கு. இப்போ நம்ம சொசைட்டி அண்ட் சோஷியல் இஷ்யூஸ்க்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், குளோபல் ஜெண்டர் கேப் இண்டெக்ஸ். இந்த இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா வருஷம் வேர்ல்ட் எக்கனாமிக் ஃபோரம் ரிலீஸ் பண்ணுவாங்க. இந்த இண்டெக்ஸை 2006 கொண்டு வந்திருக்காங்க. இப்போ நம்ம குளோபல் ஜெண்டர் இண்டெக்ஸ்னால் என்னன்னு பார்ப்போம். அதாவது நாடுகள் எப்படி ஆண் பெண் இரு பாலினருக்கும் எந்த ஒரு பாகுபாடும் இல்லாமல் சமநிலையில் ட்ரீட் பண்ணுறதை பற்றி சொல்கிறது தான் இந்த இண்டெக்ஸ். இந்த இண்டெக்ஸில் மொத்தம் 4 க்ரைட்டீரியா ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன், எக்கனாமிக் பார்ட்டிசிபேஷன் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. இப்போ பார்த்தீங்கன்னா ஆண் பெண் 2 பேருமே வந்து வேலைக்கு போகிறாங்க. அதில் பெண்ணுக்கு பார்த்தீங்கன்னாக்கா குவாலிஃபிகேஷன் அதிகமாக இருக்குது. சப்போஸ் அங்கே வேலை செய்கிற கம்பெனியில் வந்து ஒரு ப்ரொமோஷன் மாதிரி கிடைக்குதுன்னு வச்சுப்போம். அந்த நேரத்தில் அந்த பெண்ணுக்கு கொடுக்காம அந்த ஆணுக்கு கொடுத்துட்டாங்கன்னா இங்கே தான் அந்த ஜெண்டர் இம்பேரிட்டிவ் வருது. அங்கே ஆப்பர்ச்சுனிட்டி கேள்விக்குறியாக இருக்குது. இன்னொரு எக்ஸாம்பிள், பே ஸ்கேல் ரிலேட்டடாக நம்ம வந்து பாலிட்டியில் பார்த்துருப்போம், டிபிஎஸ்பியில் ஈக்குவல் பே ஃபார் ஈக்குவல் ஒர்க் அப்படின்ட்டு. சப்போஸ் அது வந்து குவெஸ்டின் ஆயிடுச்சுனாக்கா இந்த இடத்துல ஜெண்டர் இம்பேரிட்டிவ் ஃபேஸ் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். செகண்ட் பார்த்தீங்கன்னா எஜுகேஷ்னல் அட்டைன்மெண்ட். ஸோ பள்ளி கல்விகள் அது வந்து அவங்களுக்கு கிடைக்குதா பெண்ணுக்கு அப்படின்னு சொல்கிறது. அண்ட் நெக்ஸ்ட் இஸ் ஹெல்த் அண்ட் சர்வைவல். அதுக்கு அடுத்தது பொலிட்டிக்கல் எம்பவர்மெண்ட், விமனோட பொலிட்டிக்கல் பார்ட்டிசிபேஷன், அரசியலில் அவங்களால எவ்வளோ பர்சன்டேஜ் இன்வால்மெண்ட் இருக்குது அதை பற்றி டீல் பண்ணுறது. ஸோ டு புட் இட் சிம்பிள், எக்கனாமிக், எஜுகேஷன், ஹெல்த் அண்ட் பொலிட்டிக்கல், இந்த 4 இண்டெக்ஸ் அதாவது சப் இண்டெக்ஸுமே வந்து பேஸ் பண்ணி தான் இந்த இண்டெக்ஸை ஃப்ரேம் பண்ணுறாங்க. இப்போ நம்ம இந்த இண்டெக்ஸோட ஸ்கோர்ஸ் பற்றி பார்க்கலாம். 0லேருந்து 100 ஸ்கோர் தான் இந்த இண்டெக்ஸ். இப்போ ஒரு கண்ட்ரி 100 ஸ்கோர் எடுத்தாங்கன்னா அங்கே வந்து ஜெண்டர் பேரிட்டி இருக்குது அப்படின்னு அர்த்தம். அதாவது ஆண் பெண் இருவரையும் சேமாக ட்ரீட் பண்ணுறாங்க. அண்ட் அதை விட அப்படி குறைய இங்கே சில இம்பேரிட்டிஸ் இருக்குது அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்ம இந்தியாவோட பொசிஷன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். 2023 பார்த்தீங்கன்னா 127th பிளேஸ் நமக்கு கிடச்சிது. இந்த வருஷம் நமக்கு 129th பிளேஸ் கிடச்சிருக்கு. தட் இஸ் 2024. இன்னும் ஃபர்தராக போகிறதுக்கு முன்னாடி இந்த ஜெண்டர் கேப் இருக்குது, பேர்லேயே இருக்குது கேப் அப்படின்ட்டு. ஸோ இது எப்படி கேல்குலேட் பண்ணுறாங்கன்னா, சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் 100% இருக்குன்னா அந்த 100%ல் எவ்வளோ அந்த கண்ட்ரி வந்து குறைச்சிருக்காங்க அப்படின்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்தியா 2024 64.1% அந்த கேப்பை குறைச்சிருக்காங்க.
இது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் பார்ட்டிசிபேஷன் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டியில் கொஞ்சம் லைட்டாக இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்கு. பட் எஜுகேஷ்னல் அட்டைன்மெண்ட் அண்ட் பொலிட்டிக்கல் எம்பவர்மெண்ட்டில் கொஞ்சம் டிக்ளைன் வாங்கியிருக்கும், அதாவது பின் வாங்கியிருக்கும். அண்ட் சவுத் ஏஷியா பொசிஷன் பார்க்கும்போது ஒரு 6 கண்ட்ரி எடுத்திருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் பங்களாதேஷ், நேபாள், ஸ்ரீலங்கா, பூட்டான், அதுக்கடுத்து இந்தியா அண்ட் அதுக்கடுத்து பாகிஸ்தான். இப்போ நம்ம குளோபல் வைஸ் யார் ஃபர்ஸ்ட் எடுத்திருக்காங்கன்னு பார்க்கலாம். ஐஸ்லாண்ட், அதுக்கடுத்து ஃபின்லாண்ட், அதுக்கடுத்து நார்வே அண்ட் அதுக்கடுத்து நியூசிலாண்ட் அண்ட் அதுக்கடுத்து ஸ்வீடன். இதுதான் டாப் 5. இதெல்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அண்ட் டாப் 10ல் இருக்கிற கண்ட்ரிஸ் மோஸ்ட்டாக யூரோப்பில் இருக்குது. இந்த வருஷம் அந்த டாப் 10ல் அயர்லாண்ட் அண்ட் ஸ்பெயின் இது ரெண்டும் திரும்ப வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. யூகே பார்த்தீங்கன்னாக்கா 14th பிளேஸ், யூஎஸ்ஏ வந்து 43rd பிளேஸ் விற்றுருக்காங்க. பாட்டமில் பார்த்தோன்னாக்கா 145th வந்து பாகிஸ்தான் அண்ட் 146 வந்து சூடான். செகண்ட் ஒன் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் விமன் இன் நியூ லோக்சபா, அதாவது லோக்சபாவில் எத்தனை விமன் எம்பி இருக்காங்க அதை பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா 17th லோக்சபாவில் மொத்தம் 78 விமன் இருந்திருக்காங்க. அண்ட் இப்போது 18th லோக்சபாவில் 74 விமன் எம்பிஸ் இருக்காங்க. ஸோ இங்கே ஒரு டவுன்ஃபால் இருக்குது. பர்சன்டேஜ் வைஸ் பார்க்கும்போது 13.63% ஆஃப் உமன் வந்து இந்த லோக்சபாவில் எம்பியாக இருக்காங்க. இப்போ டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். 2024 நடந்த லோக்சபா எலெக்ஷனில் மொத்தம் 8,360 கேண்டிடேட்ஸ் இருந்திருக்காங்க. அதாவது 8,360 கேண்டிடேட்ஸ். அதில் 10% விமன் கேண்டிடேட். அதில் 797 பேர் வந்து உமன். அண்ட் இதுவே பார்த்திங்கன்னா ஒரு சாதனை தான். இதான் ஃபர்ஸ்ட் டைம் 10% வந்து உமன் பார்ட்டிசிபேஷன் நடந்திருக்கு கேண்டிடேட்ஸாக. 1952ல் பார்த்தோன்னா 4.41% தான் உமன் எம்பிஸாக இருந்திருக்காங்க. அண்ட் இருக்கிறதுலே லோவஸ்ட் ரெப்ரசன்டேஷன் பார்க்கும்போது 1971 லோக்சபா இதில் தான். தட் இஸ் 3.51% மட்டும்தான் எம்பி உமனாக இருந்திருக்காங்க. அண்ட் அதே ஆப்போசிட் பீக் ரெப்ரசன்டேஷன் பார்க்கும்போது 2019 தட் இஸ் 17th லோக்சபா 14.36% உமன் எம்பிஸ் இருந்திருக்காங்க. இப்போ நம்ம இந்தியா விசஸ் அதர் கண்ட்ரி உமன் எம்பியோட பார்ட்டிசிபேஷன் பற்றி பார்க்கலாம். சவுத் ஆஃப்ரிக்காவில் மொத்தம் 46% உமன் எம்பி வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. அண்ட் யூகே பார்க்கும்போது 35% அண்ட் யூஎஸ் பார்க்கும்போது 29%. இப்போ இந்த டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் வந்து மெயின்ஸில் எழுதுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் சைல்ட் நியூட்ரிஷன் ரிப்போர்ட் 2024. இது யார் ரிலீஸ் பண்ணுறாங்க பார்த்தோன்னா யுனிசெஃப், யுனைடெட் நேஷன் இன்டர்நேஷ்னல் சில்ட்ரன் எமர்ஜென்சி ஃபண்ட். அவங்க தான் இந்த ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணுறாங்க. அண்ட் இந்த வாட்டி என்ன டைட்டில்னு பார்த்தீங்கன்னா சைல்ட் ஃபுட் பாவர்ட்டி, அதில் நியூட்ரிஷன் டிப்ரிவேஷன் இன் ஏர்லி சைல்ட்ஹுட். இந்த டைட்டில்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ அவங்களோட ஃபைண்டிங்ஸ் பார்க்கலாம். என்ன சொல்லியிருக்காங்கன்னா மொத்தம் 440 மில்லியன் குழந்தைகள் வந்து ஃபுட் பாவர்ட்டியில் இருக்காங்க. அதுவும் பர்டிகுலராக 5 வயசுக்கு கீழே இருக்க குழந்தைங்க. ஃபுட் பாவர்ட்டின்றது ஒரு உணவு கிடைக்கிறதுக்கு அவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்றது தான் ஃபுட் பாவர்ட்டி. That is inability to access food or to afford. அந்த 440 மில்லியன் குழந்தைங்களுக்குள்ளவே 181 மில்லியன் குழந்தைங்க பார்த்திங்கன்னா இன்னும் சிவியரான கண்டிஷனில் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் பார்த்திங்கன்னா 5 வயசுக்கு கீழே உள்ளவங்க தான். அண்ட் 1 மில்லியன்ன்றது 10 லட்சம் அண்டு 10 மில்லியன்ன்றது 1 கோடி, 100 மில்லியன்ன்றது 10 கோடி. இப்போ நம்ம இவங்க எப்படி ரிப்போர்ட்டை ஃப்ரேம் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்டேட்டஸ், ட்ரெண்ட்ஸ், இன்இக்வாலிட்டிஸ். இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் எப்படி அந்த ஒரு நாட்டில் குழந்தைங்களுக்கு வந்து ஃபுட் பாவர்ட்டி எப்படி இருக்குது. இப்போ நம்ம ஃபைண்டிங்ஸ் பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். உலகளவில் பார்க்கும்போது 4ல் 1 குழந்தை கண்டிப்பாக சிவியர் ஃபுட் பாவர்ட்டியில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டோட்டலாக அப்படி பார்க்கும்போது 181 மில்லியன் குழந்தைங்க வந்து சிவியர் ஃபுட் பாவர்ட்டி லைனில் இருக்காங்க. இப்போ நம்ம எதனால் இந்த சிவியர் சைல்டு ஃபுட் பாவர்ட்டி ஏற்படுதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன் புவர் ஃபுட் என்வாயன்மெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் வார் சமயத்தில் வந்து உணவுப் பொருள் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். செகண்ட் ஒன் புவர் ஃபீடிங் ப்ராக்டிசஸ். அதாவது இப்போ ஒரு குழந்தை வளரத்துக்கு தேவையான உணவு கொடுக்காம இருக்கும்போது அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை வந்து சாப்பிட்றதுக்கு விரும்பாது. ஸோ அதான் அந்த புவர் ஃபீடிங் ப்ராக்டிஸ்னால அந்த குழந்தைக்கு தேவையான நியூட்ரியன் சப்ளை கிடைக்காது. நெக்ஸ்ட் ஒன் ஹவுஸ் ஹோல்ட் இன்கம் பாவர்ட்டி. இப்போ பார்த்தீங்கன்னா இன்கம் பேஸ் பண்ணி அவங்க சொல்கிறாங்க. இப்போ புவராக இருக்கும்போது அந்த தேவைப்படுற உணவு வாங்கி தர முடியாத கஷ்ட சூழல். நெக்ஸ்ட் ஒன் ஃபுட் ஹெல்த் அண்ட் சோஷியல் ப்ரொடெக்ஷன் சிஸ்டம். இங்கே வந்து கவர்மெண்ட் அஸ் வெல் அஸ் சொசைட்டியை சொல்கிறாங்க. ஸோ இவங்க வந்து ஃபெயில் ஆனதுனால இதெல்லாம் தட் இஸ் இவங்க இதெல்லாமே ப்ரொவைட் பண்ணலை. அதனால தான் வந்து இந்த குழந்தைங்களாம் வந்து ஃபுட் பாவர்ட்டியில் இருக்காங்க. தட் இஸ் சிவியர் ஃபுட் பாவர்ட்டி லைனில் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அடிஷ்னலாக இது என்ன சொல்கிறாங்கன்னா climate சேஞ்ச் அண்ட் வார் இது எல்லாமே ஒரு ரீசனாக இருக்குது. இன்னமும்
அதிகரிக்க தான் செய்யுது அப்படின்னு ஆட் பண்ணுறாங்க. இப்போ நம்ம யூனிசெஃப் என்ன ரெக்கமெண்டேஷன் பண்ணியிருக்காங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி யூனிசெஃபே வந்து சைல்ட் ஃபுட் பாவர்ட்டிக்கான டெஃபினிஷன் சொல்லியிருக்காங்க. Children's inability to access and consume a nutritious and diverse diet in early childhood. இங்கே early childhoodனு சொல்கிறது first 5 years of life குறிக்குது. அதாவது 5 வயசுக்கு உட்பட்டது. ஸோ இப்போ ஒரு குழந்தைக்கு வந்து ஒரு சத்தான உணவு கிடைக்காததை பற்றி சொல்கிறது தான் இந்த சைல்ட் ஃபுட் பாவர்ட்டி. இந்த கான்செப்டையும் வந்து யூனிசெஃப் தான் கொண்டு வந்திருப்பாங்க. அண்ட் ஆல்சோ அவங்க ஒரு 8 ஃபுட் ஐட்டம்ஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதில் அட்லீஸ்ட் அவங்க 5 எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நான் அதை மென்ஷன் பண்ணுறேன். அந்த 8 ஃபுட்ஸ் என்னென்னா breast milk, grains, roots, tubers and plants. தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா pulses, nuts and seeds. ஃபோர்த் குரூப் பார்த்தீங்கன்னா dairy products. ஃபிஃப்த் ஒன் வந்து ஃப்ளஷ் ஃபுட்ஸ் லைக் மீட், பவுல்ட்ரி அண்ட் ஃபிஷ். அண்ட் நெக்ஸ்ட் எக்கு அண்ட் விட்டமின் ஏ ரிச் ஃப்ரூட் அண்ட் வெஜிடபிள். அதுக்கடுத்து ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள் குரூப்ஸு. அண்ட் இதில் அவங்க அட்லீஸ்ட் 5 நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா, இல்லைனா அதுக்கு மேற்பட்ட குரூப் ஆஃப் ஃபுட்ஸ் வந்து பர் டே கன்சியூம் பண்ணாங்கன்னா அந்த குழந்தை வந்து சைல்டு ஃபுட் பாவர்ட்டி லைனில் இல்லை அப்படின்னு அர்த்தம். இதே வந்து 0லேருந்து 2 ஃபுட் குரூப்ஸ் ஒரு நாளைக்கு அந்த குழந்தை எடுத்துக்கிட்டாங்கன்னா சிவியர் சைல்டு ஃபுட் பாவர்ட்டியில் இருக்காங்கன்னு அர்த்தம். அண்ட் 3லேருந்து ஒரு 4 ஃபுட் குரூப்ஸ் ஒரு நாளைக்கு எடுத்துக்கிறாங்கன்னா மாட்ரேட் சைல்டு ஃபுட் பாவர்ட்டியில் இருக்காங்கன்னு அர்த்தம். இப்போ நம்ம ரெக்கமெண்டேஷன்ஸ்க்கு போகலாம். என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஃபுட் பாவர்ட்டி லைன் இல்லைனா சிவியர் ஃபுட் பாவர்ட்டி லைனில் இருக்க குழந்தைங்களை வந்து நம்ம ட்ராக் பண்ணணும். அண்ட் நியூட்ரியன்ட் ரிச்சான டயட்டை வந்து அவங்களுக்கு கொடுக்கணும். ஸோ ஃபுட் சிஸ்டமில் நம்ம சேஞ்சஸ் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ஹெல்த் சிஸ்டம் எடுத்துக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி மருத்துவங்களில் வந்து சத்து மருந்து, அப்புறம் சோஷியல் சிஸ்டம் லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இன்கம் ஜென்ரேட் பண்ணுற மாதிரி வேலைகள்லாம் வந்து தரணும். ஸோ அதனால் இன்கம் பாவர்ட்டி வந்து குறையிறதுனால ஃபுட் பாவர்ட்டியும் குறையும் அப்படின்னு அவங்களோட ஐடியா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் UPSC CSC Learners Tamil சேனல்.